இவனால தான் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்ரப்டாக தெரிஞ்சிருச்சு இவன் பண்ணுற வேலை அப்படின்னு தான் சொல்லிட்டு. எதுக்குடா உனக்கு இந்த வேலை, தேவையில்லாமல் நீ உள்ளே வந்து இப்போ நல்லா வாங்கி கட்டிக்கு போகிற விஜய்கிட்ட அப்படின்னு தான் சொல்லுவேன். விஜய் காவேரியை வந்துட்டு ஏதாவது பண்ணினாலே விட மாட்டார். இப்போ சின்ன பொண்ணு குட்டி காவேரி வேறு தூக்கி வச்சிருக்க. ராகவ் உனக்கு போட்டு பொழப்பொழன்னு பொழக்க போகிறாரு விஜய். அது கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீக்கில் வந்து நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் அப்பனையே போட்டு சாத்துன்னு சாத்தி அவர் ஒரு ஓரமாக உட்கார வச்சார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆடிட்டு இருக்கிறாரு. பார்க்கல என்ன நடக்க போகுதுன்னு. இதில் இடையில பார்த்தீங்கன்னா இந்த பூனை குட்டி மாதிரி சித்தப்பா வேறு உள்ளே பூந்துக்கிட்டு ராவடி பண்ணிட்டு இருக்கிறார். ராகவ் வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான், பார்த்துரு விஜய் அப்படின்றார். நம்ம விஜய்க்கே வந்துட்டு இவர் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து ராகவ் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன். இது தெரியும் போது தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி வேறு எல்லாத்தையுமே மறந்து அவங்க பக்கத்தில் ஜாலியாக ஏதோ அப்படி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ குழந்தைய வேறு காணும். அதை ஒரு விஷயம் வந்து யோசிச்சுட்டு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகி திரும்ப ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.